ஈஸ்வரா, என்ன ஓய் சம்பூர்ணம், என்னவாயிற்று? நடக்க முடியவில்லையா? முடியவில்லை. என்னடா நீயும் முணுமுணுக்கிறாய்? அவரோ வயதானவர், உனக்கென்ன? பசி பசி என்று சொல்ல வந்தேன் சுவாமி. அது கெட்டது போ. சற்று முன்புதானே கனிகள் கிழங்குகள் என்று உண்டாய், இப்போது பசிக்கிறது என்கிறாய். அதையெல்லாம் உண்டுவிட்டு மடத்தில் சிவனே என்று படுத்திருந்தால் ஒன்றும் தெரியாது. உண்டபின் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் எப்படி குருநாதா இன்னும் வயிற்றில் இருக்கும்? அவையெல்லாம் எப்போதோ ஜீரணமாகிவிட்டது. அம்மா, காடு வா வா என்கிறது, வீடு போ போ என்பது இதுதானா சுவாமி? வரும்போது குரங்கிடம் இருந்து பிடுங்கி சாப்பிட்டீர்களே, அது என்ன? மாங்காய், அதுவும் ஜீரணமாகிவிட்டதா? ஓ, அது வேறு நடந்திருக்கிறதா? என்னால் சிரிக்க கூட முடியவில்லை. அவசியம் கொஞ்சமாவது ஜலம் அருந்த வேண்டும். சற்று சிரம பரிகாரமும் செய்ய வேண்டும். இல்லையேல் நடப்பது நிச்சயம் கடினம்தான். ஆம் குருநாதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது. ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பிறகு புறப்படலாமே. ஆசுவாசப்படுத்திக் கொள்வதா? இன்னும் 2 காத தூரம் சென்றால் பத்மாலகர் ஆசிரமம் என்று ஒன்று இருக்கிறது, அதில் தங்கலாம் என்று எண்ணியிருக்கிறேன். 2 காதமா? ஐயோ, பசியால் என் காதுகள் 2 அடைத்துக் கொண்டு விடும் குருநாதா. பாருங்கள், தங்கள் முகமே வாட்டமாகத்தான் தெரிகிறது. எனவே தாங்களும் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டியதுதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இன்னும் 4 காத தூரம் கூட நடப்பேன். ஆங்காங்கே ஆசுவாசப்படுத்திக் கொண்டு நடந்தால் பிறகு இருட்டு கவ்விவிடும். மற்றவர்களால் இருட்டில் நடக்க முடியுமா? அதுவும் பயம் இல்லாமல். ஓ, நடப்போம் குருநாதா, எங்களுக்கு பயமேதும் இல்லை. உங்கள் தைரியத்தை முன்பே கண்டிருக்கிறேனே. பிரம்ம ரட்சஸை அடக்க முன்னே வந்து நின்றீர்களே, அதை மறக்க முடியுமா? இவரது மூட்டையையும் அடியேனே சுமந்து வருகிறேன் குருநாதா. தாங்கள் குறிப்பிட்ட இடத்திற்கே சென்று விடலாம். குருநாதா, நமது சம்பூர்ணம் கூட மிகவும் தாகமாக இருக்கிறது என்கிறார். தற்போது ஜலம் வேறு கையிருப்பில் இல்லை. எங்கிருந்தாவது கொண்டு வந்தாக வேண்டும் குருநாதா. சுவாமி, என்ன ராமானுஜா? உடலை வருத்தி இவர்களை அலக்கழிக்க வேண்டாம் என்று தோன்றுகிறது சுவாமி. ஜலம் பருகுவதற்கு நிச்சயம் ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். நீ சொல்வதும் சரிதான். பொழுது நன்கு சாய்வதற்குள் இங்கேயே ஒரு கூடாரம் அமைத்து விட முடியுமா? தாராளமாக அமைத்து விடலாம் சுவாமி. அப்படியானால் சரி. ராமானுஜா, நீயும் கோவிந்தனும் மற்ற மாணவர்களோடு சேர்ந்து கூடாரம் அமைத்து விடுங்கள். கைலாசம், உன் பசி சீக்கிரமாக ஆற வேண்டும் என்றால் சில விறகுகளை கொண்டு வா. இதோ ஒரு நொடியில் வந்து விடுகிறேன் குருநாதா. மார்த்தாண்டா, நீ ஒரு மாணவனை துணைக்கு அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள சுனையிலிருந்து ஜலம் கொண்டு வா. பருகுவதற்கும் வேண்டும், உணவு சமைக்கவும் வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் பாத்திரத்தையும் எடுத்துப்போ. உத்தரவு குருநாதா. சரி, அவர்களது வேலையை தொடங்குங்கள். சம்பூர்ணம், சற்று இம்மரத்தடியில் அமர்ந்து ஓய்வு எடும். ஜலம் வந்ததும் பருகலாம். நான் அதற்குள் இங்கு ஒரு சுற்று சுற்றி துஷ்ட மிருகங்களின் நடமாட்டம் ஏதும் இல்லாமல் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வருகிறேன். என்ன கைலாசம், என்ன ஆராய்ச்சியில் இருக்கிறாய்? வாரும் போய். ஆராய்ச்சி எல்லாம் ஒன்றுமில்லை. வயிறு புடைக்க புசித்தாகிவிட்டது. அப்படி இப்படி உருள வேண்டும் போல் இருக்கிறது. அது எதற்கு? ஏதாவது வேண்டுதலா? ஓய், உண்டது செரிமானமாக வேண்டாமா? நீ இச்செடிகளை எதற்கு இம்சிக்க வேண்டும்? அப்படியே பார்த்தாலும் இங்கு வெற்றிலை கொடி எதுவும் இல்லையே. கிடைத்து விட்டதே, நான் தேடியது கிடைத்து விட்டது. வெற்றிலை கிடைக்காத போது இதை மென்றால் உடனே செரிமானமாகி விடுமாம். என் சிற்றப்பா சொல்லுவார், இந்த தாம்பூலவல்லியின் ஒரு இலை 10 வெற்றிலைக்கு சமம் என்று. ஓ, என்னப்பா நீ பேசியபடியே வாயில் போட்டு கொண்டு விட்டாயே. அது நிச்சயமாக நீ சொன்ன இலைதானா? அது வேறு காட்டுச் செடியாக இருக்க போகிறது. இழும், சற்று மூச்சு விடும். ஏன் இப்படி பதறுகிறீர்? அட, பதற்றப்படாமல் எப்படி இருப்பது? உனக்கோ காசியில் மிகப்பெரிய பணி காத்திருக்கிறது.
நீயோ ஒரு பெரும் சங்கல்பத்தில் இருக்கிறாய். அந்த ராமானுஜனின் கதையை காசியில் கங்கை பிரவாகத்தில் எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று இருக்கிறாயே. அவ்வாறு இருக்கையில் நீ ஏதாவது விஷயலைகளை தின்று வைத்து அவனுக்கு முன்பாக நீ பரலோகம் போய்விடப் போகிறாய். என்ன ஓய், சாபம் எடுக்கிறீரா? சாபமெல்லாம் இல்லை அப்பா. நீ எதையாவது தின்று அசௌகரியமாகிவிட்டால் போட்ட திட்டமெல்லாம் என்ன ஆவது? உன்னுடைய பலவீனம் ராமானுஜனுக்கு பெரிய பலமாகிவிடக்கூடாதல்லவா? அதை சொன்னேன். நீ கவனமாக இருப்பது மிக மிக அவசியமல்லவா? புரிகிறது. உமது அக்கறை நன்றாக புரிகிறது. இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிடக் கூடாது என்பதும் புரிந்துதான் இருக்கிறது. காசியிலிருந்து ஊர் திரும்புவது சந்தேகமே என்பது ராமானுஜன் விஷயத்தில் உண்மையாக வேண்டும். அந்த ராமானுஜன் கங்கையிலேயே ஜல சமாதியாக வேண்டும். திட்டம் என்னவோ நீ ஏற்கனவே வகுத்ததுதான். அதை எப்படி சாத்தியமாக்கப் போகிறாய்? அதுவும் அருகில் பலர் இருப்பார்கள். முக்கியமாக கோவிந்தன் இருப்பான். சாத்தியமாகும். நம் குருநாதரை கொண்டு சாத்தியமாகும். கெட்டது போ. உனக்கு என்ன பைத்தியமா? குருநாதரை கொண்டா? அவர் இதற்கெல்லாம் கண்டிப்பாக உடன்படவே மாட்டார். உன் திட்டம் அதோ கதிதான். ஓய், நான் சொல்வதை பூரணமாய் கேளும். நம் குருநாதர் கங்கையில் மூழ்கி எழுவார் இல்லையா? ஆமாம். கூடவே மாணவர்களும் மூழ்கி எழுவார்கள் இல்லையா? ஆமாம், எழுவார்கள். ஆனால் ராமானுஜன் மூழ்குவான், எழுந்திருக்க மாட்டான், மிதப்பான். அப்பா கைலாசம், சற்று விளக்கமாகத்தான் சொல்லேன். சொல்கிறேன். நம் குருநாதர் ஒவ்வொரு மாணவனையும் ஆசீர்வாதம் செய்து மூழ்கி எழச் செய்வார். அதேபோல் ராமானுஜனையும் மூழ்கச் சொல்லுவார். அப்போது தண்ணீருக்குள் மூழ்கியிருக்கும் நான் ஒரே இழுப்பாக ராமானுஜன் கால்களை இழுக்க நீர் அவன் மேல் எழாதவாறு அழுத்தப் போகிறீர். என்னது, நானா? ஆமாம், சாக்ஷாத் நீரேதான். இருவருக்கும் ஒவ்வொரு வேலை. சரியாக போயிற்று. அதுவரை மூச்சடைத்து நான் தண்ணீருக்குள்ளேயே மூழ்கியிருக்க வேண்டுமே. சரியாக சொன்னீர். அட போப்பா. பிறகு நான் தான் முதலில் மிதப்பேன். என்னையா இப்படி சொல்கிறீர்? மூச்சை அடக்கும் யோகத்தில் வல்லவன், திறமையானவன் என்றெல்லாம் சொன்னது வெறும் வாய் வார்த்தை தானா? ஆமாம், சொன்னேன். தண்ணீரில் அடக்குவேன் என்று சொன்னேனா? மாற்றி மாற்றி பேசும். நீர்தான் நம் குருநாதருக்கு நேர் வாரிசு. இங்கே பாரும் போய், நீர் மட்டும் நான் சொன்னபடி செய்தால் உமது வட்டி காசு அனைத்தையும் தள்ளுபடி செய்து விடுகிறேன். என்ன சொல்கிறீர்? அப்பா கைலாசம், என்னை நம்பி நீ மோசம் போகாதே. நிச்சயமாக என்னால் ஆகாது. தண்ணீருக்குள்ளேயே மூச்சை அடக்கி என்னால் இருக்க முடியாதப்பா. இவ்வளவுதான் உம் சாமர்த்தியம். தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மூச்சை அடக்கும் பயிற்சியை செய்ய வேண்டும் ஐயா. நீர் சற்று முன்னால் உமக்கு அந்த ராமானுஜன் கொடுத்த தொல்லையெல்லாம் எண்ணிப்பாரும் ஐயா. உம்மையே கேள்வி கேட்டு படாத பாடுபடுத்தி இருக்கிறான். நீரெடுத்த பாடத்தில் குறை சொன்னதோடு அவமானம் அடையும்படி செய்தான். ஏன்? பாடசாலையை விட்டே உம்மை அனுப்ப நம் குருநாதர் சித்தமாயிருந்தாரே, அது யாரால் நடந்தது? அதற்கு அந்த ராமானுஜன் தானே காரணம். மறந்து விட்டீரா? மறக்கவில்லை. விழுந்த ஒவ்வொரு அடியும் என் நெஞ்சில் அல்லவா விழுந்தது. அதையெல்லாம் நினைக்கும் போது அந்த ராமானுஜன் இவ்வுலகை விட்டு தொலைவதுதான் சரி என்பதில் நானும் உறுதியாக இருக்கிறேன். ஏன்? ராமானுஜன் உனக்கும் தான் நிறைய தொல்லைகள் கொடுத்திருக்கிறான், கையாடல் செய்கிறான் என்று குருநாதரிடம் அவன் தூபம் போட்டானே, அதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா? அதில் நீ அவமானம் அடையவில்லையா? எதையும் மறக்கவில்லை நான். அந்த ராமானுஜன் நம் பாடசாலையில் என்று அடியெடுத்து வைத்தானோ, அன்றிலிருந்தே நமக்கும் குருநாதருக்கும் பெரிய இடைவெளி விழுந்து விட்டது. அந்யோன்யமே உருத்தெரியாமல் போய்விட்டது. நம்மை எப்போதும் சந்தேக கண்ணோடு பார்க்க துவங்கிவிட்டார் நம் குருநாதர். அதற்கெல்லாம் ஒரே வழி, ராமானுஜன் தொலைய வேண்டும். ஆனால் நீர் ஒத்துழைக்க மறுக்கிறீர். அப்பா கைலாசம், கோபித்துக் கொள்ளாதே. என் இயலாமையை உன்னிடம் தெரிவித்தேன். மற்றபடி அந்த ராமானுஜன் தொலைந்து ஒழிந்து போனால்தான் எனக்கும் நிம்மதி. நீ மட்டும் அக்காரியத்தை செய்வதுதான் உச்சிதம். சரி, உம்மை நம்பி பிரயோஜனம் இல்லை. நான் ஒருவனே ராமானுஜன் உயிரை எடுக்கிறேன்.
அவன் கங்கையில் மூழ்கும் போது அவன் கால்களை இறுக்கி பிடித்து இழுத்தபடியே ராமானுஜனின் இறுதி மூச்சை வாங்குகிறேன். தனி ஒருவனாக நீ அதை செய்து விடுவாய் அல்லவா? என் பலம் எனக்கு தெரியும். செய்து விடுவேன். கங்கையில் ராமானுஜனுக்கு இறுதி யாத்திரை. அத்தோடு அவன் தொலைந்தான். பிறகு அதே கங்கையில் நானும் ஒரு முழுக்கு போட்டு என் பாவத்தையும் தொலைப்பேன். சரி சரி, வெகு நேரம் நாம் தனித்திருந்தால் அதுவே சந்தேகத்திற்கு இடமளிக்கும். வாரும் போகலாம். கைலாசம் ராமானுஜனை கைலாசத்திற்கு அனுப்பப் போகிறான். கோவிந்தா, என்னது இது? ஏன் மிகுந்த பதற்றத்துடன் காணப்படுகிறாய்? மிருகங்கள் எதையாவது கண்டாயா? இல்லை. பின் ஏன் இப்படி நடுங்குகிறாய்? சிலரது எண்ணத்தை நினைத்தால் பயமாக இருக்கிறது, கலக்கம் ஏற்படுகிறது. நீ என்ன சொல்கிறாய்? புரியும்படி சொல். அண்ணா, நீங்கள் இங்கு இருக்க வேண்டாம். இங்கிருந்து சென்று விடுங்கள். இங்கிருந்து செல்ல வேண்டுமா? எங்கே செல்ல வேண்டும்? எதற்காக செல்ல வேண்டும்? உனக்கு என்ன நேர்ந்தது கோவிந்தா? முதலில் நீ உன்னை சற்று ஆஸ்வாசப்படுத்திக் கொள். உன்னுடைய பதற்றத்திற்கான காரணத்தை சொல். அது அது கொலை கொலை. என்ன பிதற்றுகிறாய்? என்ன கொலை? கொலை செய்ய சதித்திட்டம் போட்டிருக்கிறார்கள். யார் திட்டம் போட்டிருக்கிறார்கள்? யாரை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறார்கள்? நீ கூறுவது எதுவும் விளங்கவில்லையே கோவிந்தா. அண்ணா, உங்களைத்தான் கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்ட பதற்றம் தான் இது. என்ன சொல்கிறாய் கோவிந்தா? அடியேனை கொலை செய்ய திட்டமா? ஆமாம் அண்ணா. யாருடைய திட்டம் இது? கைலாசமும் சம்பூர்ணமும் சேர்ந்து தீட்டியிருக்கும் திட்டம் இது. அதை கேட்டதிலிருந்தே அடியேன் உறைந்து போய்விட்டேன். கோவிந்தா, ஆசான் சம்பூர்ணமாய் இப்படி ஒரு எண்ணம் கொண்டுள்ளார்? ஆமாம் அண்ணா, நானே அதிர்ந்து விட்டேன். உண்மையிலேயே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் தான் இருக்கிறது. ஆனால் இந்த விஷயங்கள் அனைத்தும் உனக்கு எப்படி தெரியும்? கைலாசமும் ஆசான் சம்பூர்ணமும் பேசியதை நான் கேட்டுவிட்டேன் அண்ணா. உங்களை கட்டாயப்படுத்தி காசிக்கு அழைத்துச் செல்வதை இதற்காகத்தான். அதனால் தான் சொல்கிறேன், நீங்கள் இங்கிருந்து தப்பித்துச் சென்று விடுங்கள். இவர்கள் மனதில் இப்படி ஒரு குரூர எண்ணமா? அடியேனால் நம்ப முடியவில்லை. எதற்காக இப்படி ஒரு சதி ஆலோசனை? அண்ணா, என்று நீங்கள் கைலாசம் பொற்காசுகளை களவாடுவதை பற்றி யாதவ பிரகாச சுவாமிகளிடம் தெரிவித்தீர்களோ, அன்றிலிருந்தே அவன் உங்கள் மீது வஞ்சம் கொண்டுள்ளான். அதேபோல் ஆசான் சம்பூர்ணம் நடத்திய பாடத்தில் அவருடைய உச்சரிப்பில் தவறு உள்ளது என்று நீங்கள் சுட்டிக்காட்டினீர்களே, அன்றிலிருந்து அவரும் உங்கள் மீது பகைமை உணர்வை வளர்த்துக் கொண்டார். தாதவ்யம் இதி யத்தானாம் தீயதே உபகாரினே. ராமானுஜா, எங்கே அதனுடைய அர்த்தத்தை சொல் பார்ப்போம். தாதவ்யம் இதி யத்தானாம் தீயத்தே அனூபகாரிணி. இல்லை, உபகாரினே என்று தான் உச்சரிக்க வேண்டும். அதுதான் சரி. உபகாரினே என்றால் தவறாகிவிடுமே சுவாமி. அனூபகாரினே என்பதுதான் சரியான பிரயோகம். அன்று முதல் சம்பூர்ணத்திற்கு நீங்கள் பாடசாலையில் இருப்பது பிடிக்கவில்லை. பாடசாலையை விட்டு உங்களை அனுப்ப வேண்டும் என்று குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகள் மூலம் முயற்சி செய்தார். அது முடியவில்லை. அதனால் மொத்தமாக இந்த உலகத்தை விட்டே அனுப்ப சம்பூர்ணமும் கைலாசமும் திட்டம் தீட்டிவிட்டார்கள். கோவிந்தா, இதில் என் மீது என்ன தவறு இருக்கிறது?
அடியேன் உண்மையைத்தானே சொன்னேன். ஆசானின் உச்சரிப்பில் தவறு இருந்தது, அதைத்தான் உணர்த்தினேன். யாதவ பிரகாச சுவாமிகளின் பாடசாலை ஒரு சிறந்த பாடசாலை, உயர்ந்த பாடசாலை. அங்கு வந்து கற்கும் மாணவன் தவறாக கற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில்தானே சம்பூர்ணம் ஆசானின் தவறை சுட்டிக்காட்டினேன். அதே போல குருநாதருக்கு விசுவாசமாக இருப்பதுதான் நமது கடமை, தர்மம். கைலாசத்தின் விஷயத்தில் நம் கண் எதிரிலேயே அவர் யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு தெரியாமல் பாடசாலைக்கு வந்த பொற்காசுகளை முழுவதும் கொடுக்காமல் தனக்கென்று சிறிது எடுத்து வைத்துக் கொண்டார். அது பெரிய குற்றம் அல்லவா? குருநாதர் அவரை கண்டித்து விட்டுவிட்டாலும் அவர் செய்தது ஒரு பாவச் செயல். தொடர்ந்து அந்த பாவச் செயலை செய்வதிலிருந்து அடியேன் அவரை தடுத்திருக்கிறேன், காப்பாற்றி இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது தவறை அவர்கள் செய்துவிட்டு தண்டனையை அடியேனுக்கு கொடுப்பது நியாயமா கோவிந்தா? அதுதான் உலகம் அண்ணா. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் என்பது போல் நீங்கள் நல்லது நினைத்து செய்தது இப்பொழுது உங்களுக்கே பாதகமாக அமைந்து விட்டது. எது எப்படியோ நீங்கள் இங்கு இருக்க வேண்டாம், இங்கிருந்து சென்று விடுங்கள். கோவிந்தா, இங்கிருந்து செல் என்றால் எங்கே செல்வது? எங்கேயாவது போய்விடுங்கள். திடீரென்று இப்படி சொன்னால் அடியேன் எங்கு செல்வது கோவிந்தா? இப்பொழுதென்றால் இந்த க்ஷணம் என்று நான் சொல்லவில்லை. கைலாசமும் அவனை சார்ந்தவர்களும் இங்கு எங்காவதுதான் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். அதனால் பகலில் செல்ல வேண்டாம். நீங்கள் இங்கிருந்து செல்கிறீர்கள் என்று தெரிந்தால் காசியில் உங்களை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இங்கேயே உங்களை என்ன வேண்டுமானாலும் செய்ய துணிவார்கள். அதனால் யாருக்கும் தெரியாமல், யார் கண்ணிலும் படாமல் இன்றிரவே இங்கிருந்து சென்று விடுங்கள். என்ன அண்ணா, என்ன சிந்தனை? அண்ணா, இந்த சதி ஆலோசனை தெரிந்ததிலிருந்தே என் உடலெல்லாம் நடுங்குகிறது. நீங்கள் உயிருடன் இங்கிருந்து சென்றால்தான் எனக்கு நிம்மதி. என்ன அண்ணா, மீண்டும் என்ன சிந்தனை? இல்லை, இந்த விஷயத்தை குருநாதரிடம் தெரிவித்தால் அவர் தக்க நடவடிக்கை எடுப்பார். அடியேன் எதற்காக பயந்து இங்கிருந்து செல்ல வேண்டும்? என்ன அண்ணா, புரியாமல் பேசுகிறீர்கள். குருநாதர் அவர்களை அழைத்து விசாரித்தால் அப்படி எந்த திட்டமும் இல்லை என்று சத்தியம் செய்வார்கள். நாம் நிரூபிக்கும் அளவிற்கு எந்த சாட்சியும் நம்மிடம் இல்லை. குருநாதரிடம் சொன்னால் ஆபத்துதான் அதிகம். அதனால் யாரிடமும் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் இன்று இரவே இங்கிருந்து தப்பித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லது. இதற்கு மேல் நாம் இங்கிருப்பது ஆபத்தானது. நான் செல்கிறேன். நீங்களும் இங்கிருந்து புறப்படும் வரை மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் அண்ணா. வருகிறேன். யாரோ நிற்பது போல் தெரிகிறதே. கோவிந்தா, நீயா இந்த நேரத்தில் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறாய்? அது தூக்கம் திடீரென்று தடைப்பட்டு விட்டது. அதனால்தான் காற்று வாங்கலாம் என்று இங்கு வந்தேன். ஒரே மூச்சு திணறலாக வேறு இருக்கிறது. மூச்சு திணறாமல் வேறு என்ன செய்யும்? நீ நிற்பது புளிய மரத்தின் அடியில். புளிய மரத்தின் அடியில் நின்றால் மூச்சு திணறத்தான் செய்யும். பிராணவாயுவை இங்கு எதிர்பார்க்க முடியுமா? இங்கு மட்டுமல்ல, இந்த காட்டை சுற்றிலும் புளிய மரங்கள் தான் உள்ளன.
அடிக்கடி புளிய மரத்தின் அடியில் நின்றால் மூச்சே நின்றாலும் நின்றுவிடும். அதனால்தான் புளிய மரத்தில் பெரியவர்கள் பேய் இருக்கிறது என்கிறார்கள். அது பேய் அல்ல, நோய். பேய் மரம் அல்ல புளிய மரம், நோய் மரம். சரி சரி, நேரம் கடத்தாமல் உன் கூடாரத்திற்கு சென்று உறங்கு. சற்று நேரத்தில் தூக்கம் தானாக வரும். அண்ணா, இனி ஒரு க்ஷணம் கூட தாமதிக்க வேண்டாம். இப்பொழுதே புறப்பட்டு செல்லுங்கள். கோவிந்தா, உன்னை விட்டு எப்படி பிரிவது? நீயும் என்னுடன் வந்து விடுகிறாயா? இல்லை அண்ணா, அதற்கான சாத்தியம் இப்போது இல்லை. நீங்கள் புறப்பட்டு இந்த இடத்தை விட்டு வெகு தூரம் சென்று விடுங்கள். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் இவர்களோடு இருந்தால்தான் நிலைமையை சமாளிக்க முடியும். சந்தேகம் வராமலும் பார்த்துக் கொள்ள முடியும். நான் இவர்களோடு காசிக்கு சென்று விட்டு ஊர் திரும்பியதும் தங்களை வந்து சந்திக்கிறேன். தயவு செய்து தாமதம் செய்யாமல் உடனே கிளம்புங்கள் அண்ணா. தாங்கள் இங்கிருக்கும் ஒவ்வொரு க்ஷணமும் தங்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. சரி கோவிந்தா, நீயும் ஜாக்கிரதையாக இருந்து கொள். சீக்கிரம் உன்னை திரும்ப காண வேண்டும், அதுதான் என் விருப்பம். பொல்லாத விதி நம்மை பிரித்து வைக்கிறது. திருக்கச்சி நம்பி சுவாமிகள் கொடுத்த பாசுரத்தை அனுதினமும் சேவிக்க மறக்காதே. நான் போய் வருகிறேன். ஆகட்டும் அண்ணா, நீங்கள் போய் வாருங்கள். பரம்பொருள் உங்களை ரட்சிக்கட்டும். வருகிறேன். என்ன கோவிந்தா, நீ இன்னும் உறங்க போகவில்லையா? இனி நிஜமாகவே உன் மீது பேய் பிடித்துக் கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதோ சென்று உறங்க வேண்டும். இப்போதுதான் உறக்கம் வருவது போல் இருக்கிறது. நீ போய் படுத்து கண்களை மூடு, உறக்கம் தன்னால் வரும். போ. அப்பா கோவிந்தா, நேற்று இரவு சரியாக தூங்கினாயா இல்லையா? வந்தனம் குருநாதா. நாங்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் சேகரித்து கட்டி வைத்து விட்டோம். இனி புறப்பட வேண்டியதுதான். பரவாயில்லை. குறித்த நேரத்தில் புறப்பட எல்லோரும் ஆயத்தமாகிவிட்டீர்கள். இனி புறப்படலாம். நில்லுங்கள். என்ன குருநாதா, என்ன பார்க்கிறீர்கள்? பார்க்கவில்லை, நான் தேடுகிறேன். யாரை தேடுகிறீர்கள்? யார் இங்கு இல்லையோ அவனைத்தான். புறப்படலாம் புறப்படலாம் என்று சொன்னாயே, ஆனால் எல்லோரும் இருக்கிறார்களா என்று சரிபார்க்க வேண்டாமா? அதையும் நான் தான் பார்த்து சொல்ல வேண்டுமா? ராமானுஜன் எங்கே? என்ன எல்லோரும் பேந்த பேந்த முழிக்கிறீர்கள்? எங்கே ராமானுஜன்? கோவிந்தா, உன்னைத்தான். ராமானுஜன் எங்கே? அண்ணாவை அடியேன் பார்க்கவில்லை குருநாதா. அவர் எங்கே என்று எனக்கு தெரியவில்லை. என்ன, உனக்கும் தெரியாதா? இல்லை, இங்கேதான் எங்கேயாவது இருப்பார் என்று நினைக்கிறேன். நினைக்கிறாயா? சரியாக போயிற்று. எல்லோரும் சென்று ராமானுஜனை தேடுங்கள். ராமானுஜன் எங்கே சென்றிருப்பான் என்று தெரியவில்லையே. கோவிந்தா, நில். ராமானுஜன் உன்னுடன் தானே தங்கி இருந்தான்? ஆமாம் குருநாதா, என்னுடன் தான் தங்கியிருந்தார். காலையில் அவனை பார்த்தாயா? இல்லை, பார்க்கவில்லை. நான் எழுந்து கொள்ள சற்று தாமதமாகியதா புறப்படும் அவசரத்தில் இருந்தேன். ஒருவேளை அனுஷ்டானங்களை செய்து முடிப்பதற்காக அருகில் எங்காவது சென்றிருப்பார் என்று நினைத்தேன். என்னடா கைலாசம், ராமானுஜன் எங்கு சென்றிருப்பான் என்று உனக்கும் தெரியாதா? தெரியவில்லை குருநாதா. ராமானுஜன் இல்லாமல் நாம் எப்படி காசிக்கு செல்வது? ஆமாம், அவன்தானே முக்கியமாக நம்முடன் வர வேண்டும். சதஸில் கலந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ராமானுஜா, 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 ராமானுஜா. குருநாதா, ராமானுஜனை எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆமாம் குருநாதா, முடிந்த மட்டும் தேடிவிட்டோம். ராமானுஜன் எங்கும் தென்படவில்லை. குருநாதா, எனக்கு அண்ணாவை பற்றி நன்றாக தெரியும். அண்ணா பல இடங்களுக்கும் பல ஊர்களுக்கும் சென்று பழக்கப்பட்டவர், பக்குவப்பட்டவர். எப்படியும் காசிக்கு வந்து விடுவார். அதற்காக அவனை விட்டுவிட்டு எப்படி செல்வது? இதுவரை அவன் பார்த்திராத இடமாயிற்றே.
காட்டு பகுதி வேறு. குருநாதா, சில சமயம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறுதான் நாம் செயல்பட வேண்டும் என்று தாங்கள் பலமுறை சொல்வீர்கள். காசிக்குத்தான் எல்லோரும் செல்கிறோம் என்பது அண்ணாவிற்கு தெரியும். எப்படியும் அவர் அங்கு வந்து சேர்ந்து விடுவார். தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம். அதை விடுத்து நாம் அண்ணாவை தேடச் சென்றால் மற்றவர்களும் வழிமாறி போக வாய்ப்பு இருக்கிறது. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இப்பொழுது புறப்பட்டால்தான் மதியத்திற்குள் நாம் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு சென்றடைய முடியும். சரி, ஒன்று செய்வோம். எல்லோரும் காலை போஜனத்தை இங்கேயே முடித்துக் கொள்ளுங்கள். அதற்குள் ராமானுஜன் வருகிறானா என்று பார்க்கலாம். இல்லை என்றால் புறப்பட்டு விடலாம். குருநாதர் சொல்வதும் சரிதான். எல்லோரும் மூட்டையை அவிழ்த்து உணவு உண்ணச் செல்லுங்கள். குருநாதா, என்ன? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் நாம் ஏதோ திட்டம் தீட்ட அது வேறு மாதிரி சென்று கொண்டிருக்கிறதே. அவன் என்ன உண்மையிலேயே காணாமல் போய்விட்டானா, இல்லை தப்பித்து விட்டானா? நீங்கள் ஏதாவது உளறிவிட்டீர்களா? ஐயோ, இல்லை குருநாதா, அதற்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் காதும் காதும் வைத்தாற் போல்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காதிற்கு தெரிந்தது கூட இந்த காதிற்கு தெரியாது. போதும், நிறுத்தடா. ஒருவேளை ஏதாவது ஒரு விதத்தில் அவனுக்கு நம் திட்டம் தெரிந்து அவன் ஊருக்கு சென்று எல்லோருக்கும் சொல்லிவிட்டால்? அதற்கு வாய்ப்பே இல்லை குருநாதா. அப்படியே ஒருவேளை அவனுக்கு நம் திட்டம் தெரிந்து ஊருக்கு போக வேண்டும் என்று நினைத்தாலும் நிச்சயமாக அவனால் ஊருக்கு போக முடியாது. அவன் மீண்டும் ஊருக்கு சென்றால்தானே. நாம் என்ன காஞ்சியம்பதிக்கு பக்கத்திலா இருக்கிறோம்? இந்திய மலையில் நடுக்காட்டில் இருக்கிறோம். இங்கிருந்து தனியாக சென்றால் காட்டு மிருகங்களுக்குத்தான் அவன் இரையாக வேண்டும். காசிக்கு சென்று நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்ததை இன்று இந்த காட்டு விலங்குகள் செய்ய போகின்றன. அவனை கடித்து குதறி சின்னா பின்னமாகி குற்றுயிரும் குலை உயிருமாக கேட்பாரற்று கிடந்து உயிர் பிரிய வேண்டும் என்பதுதான் அவன் விதி. மொத்தத்தில் நம்மை பொறுத்தவரை ராமானுஜன் அழிய வேண்டும். அவன் அழிந்து விட்டான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் குருநாதா. ஏன் வீண் குழப்பம்? இதெல்லாம் பாவம், தப்பு, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றல்லவா சொன்னீர்கள்? உங்கள் வாக்கு பலித்து விட்டது. இப்போது நாம் எதுவும் செய்யாமல் அவனே அவன் முடிவை தேடிக்கொண்டு விட்டான். இதில் நமக்கு எந்த பாவமும் இல்லை, எந்த பாதகமும் இல்லை. நம்மை பொறுத்தவரை ராமானுஜன் நம்முடன் வந்தான், பாதை தவறி மிருகங்களுக்கு இரையானான். எப்படியோ ராமானுஜனின் கதை முடிந்து விட்டது. குருநாதா, எனக்கும் என்னவோ சம்பூர்ணம் சொல்வதுதான் சரி என்று தோன்றுகிறது. நாம் இங்கிருந்து உடனே புறப்படுவதுதான் நல்லது. இல்லை என்றால் ஒருவேளை ராமானுஜன் திரும்பி இங்கு வந்துவிட்டால் தேவையில்லாத தொல்லைதான் ஏற்படும். நாம் உடனே புறப்படுவோம். அப்படியா சொல்கிறாய்? ஆமாம் குருநாதா, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். புறப்பட்டு விடுவோம். சரி, எல்லோரையும் புறப்படச் சொல். என்ன போய் சம்பூரணம், என்னங்காணும் இது? வா கைலாசம் வா. பிரசாதம், பொங்கல் பிரசாதம் சுட சுட தேவாமிர்தமாக இருக்கிறது. பிரசாதம், அதுவும் இவ்வளவு சீக்கிரம் கிடைத்து விட்டதா உமக்கு? கிடைக்காமல் நாமெல்லாம் யார்? யாதவ பிரகாச சுவாமிகளை சேர்ந்தவர்கள். அவருக்கு இங்குள்ள மதிப்பு என்னவென்று உனக்கு தெரியாதா என்ன? என்னை பார்த்ததுதான் தாமதம். மடப்பள்ளி சிப்பந்தி சட்டென்று ஒரு ஓலையில் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வந்து என் கையில் பதவிசாக கொடுத்துவிட்டு சென்று விட்டான். அவ்வளவு மரியாதை. சரி, உனக்கும் கொண்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம். ஏன், ஏதாவது விரதமா? என்னை பார்த்து ஏளனமாக கேட்கிறீரோ? சேச்சே, ஏளனமெல்லாம் இல்லையப்பா.
பொதுவாக நேரம் காலம் என்றெல்லாம் பார்க்காமல் நினைத்தவுடன் உண்பதை ஒரு விரதமாக கொண்டவனாயிற்றே, அதனால் தான் சொன்னேன். கோபித்துக் கொள்ளாதே. ஏன் பிரசாதத்தை வேண்டாம் என்று சொல்கிறாய்? விடுமையா, பிரசாதத்தை சாப்பிடுவதற்கு ஒரு மனநிலையும் வேண்டும். வெறும் வயிறு மட்டும் இருந்தால் போதாது. என் மனசு ஒரு நிலையில் இல்லை ஐயா. ஏன்? உன் மனசு சரியில்லாமல் போனதற்கு என்ன காரணம்? என்ன ஓய், உமக்கு நிச்சயமாக காரணம் தெரியவில்லையா, அல்லது தெரியாதது போல் பாசாங்கு செய்கிறீரா? அட என்னப்பா நீ, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உனக்கு மனசு சரியில்லை என்றால் அதற்கு என்ன காரணம் என்று நீதான் சொல்ல வேண்டும். ஒரே காரணம்தான். அந்த ராமானுஜன் என்னிடம் அகப்படாமல் தப்பிச் சென்று விட்டானே, அந்த காரணம்தான். அதை நினைத்துதான் என் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. சரியாக போயிற்று. நீ இன்னுமா அந்த ராமானுஜனை நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அவனை பற்றி தான் பல படியாய் ஆராய்ந்து நிச்சயம் இந்நேரம் அவன் காட்டு விலங்கிற்கு இரையாகி இருப்பான் என்று முடிவு கட்டியாகிவிட்டதே. அது உம் முடிவு. என்னப்பா சொல்கிறாய்? அன்று நீர் இப்படி ஒரு தீர்மானமான பதிலை சொன்னபோது ஏற்கனவே யோசித்து வைத்து சொன்னது போல் எனக்கு படுகிறது. என்ன கைலாசம், ஏதேதோ பிதற்றுகிறாய்? பிதற்றல் எல்லாம் ஒன்றுமில்லை. அன்று சமாதானமான ஒரு பதில், ராமானுஜன் வழி தவறி எங்கோ போயிருப்பான், விலங்குகளுக்கு உணவாக இருப்பான் என்று. ஆனால் இன்று எதுவும் நடவாதது போல் பிரசாதத்தை நன்றாக சாங்கோபமாக வழித்து முழுங்கிக் கொண்டிருக்கிறீர். நான் சந்தேகித்தது சரிதான். அப்படி என்ன சந்தேகம் என் மேல்? வேறு என்ன, ராமானுஜனை ஓசைப்படாமல் இங்கிருந்து தப்பிக்க வைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறீரே, அதை சொன்னேன். நல்ல கற்பனை. கற்பனை எல்லாம் இல்லை. ஏன் நடந்திருக்க கூடாது? ராமானுஜனை பாடசாலையில் நீர்தானே கொண்டு வந்து சேர்த்தீர். முன்பே உமக்கு சோமயாஜியிடம் நல்ல நட்பு வேறு. இங்கு காசியில் ஏதேனும் விபரீதமாக நடந்துவிட்டால் அந்த திருக்கட்சி துருவி துருவி கேட்கும் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல முடியுமோ என்று அந்த ராமானுஜனை யார் கண்ணிலும் படாமல் இங்கிருந்து தப்பிக்க வைத்து விட்டீர் என்கிறேன். அடச்சி, உன் வாயை அந்த கங்கை நீரை எடுத்து கொப்பளித்து அலம்பு. ராமானுஜனை நான் தப்பிக்க வைத்தேனாம். உன் கையாலாகாத காரியத்துக்கு என்னை வம்பிற்கு இழுக்கிறாயா? யாரை பார்த்து கையாலாகாதவன் என்கிறேன்? உன்னைத்தான் கைலாசம் கையாலாகாதவன் என்றேன். என்ன சொன்னீர்? போதும் போதும். காசியில் வந்தும் என் மானம் போக வேண்டுமா? அது வந்து இவர்தான் குருநாதா. இல்லை இல்லை, இந்த கைலாசம் தான் சுவாமி. போதும் போதும். இந்த ஓடும் கங்கையின் பிரவாக ஓசையை காட்டிலும் உங்கள் இருவரின் ஓசைதான் பலமாக ஒலிக்கிறது. நான் சற்று தாமதமாக வந்திருந்தால் ஒருவரை ஒருவர் கட்டி புரண்டு சண்டையிட்டிருப்பீர்கள் போல் இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை குருநாதா. ஒரு ஆற்றாமை, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று. ஏன்? உனக்கு சேர வேண்டிய பிரசாதத்தையும் சம்பூர்ணம் சேர்த்து சுவீகரித்து விட்டாரோ? பிரசாதத்தை குறித்து விவாதம் இல்லை குருநாதா. பிறகு கைக்கு எட்டிய வாய்ப்பு, அதாவது அந்த ராமானுஜன் காசி வரை வந்து என் கையில் வகையாக சிக்குவான் என்று பார்த்தேன். கை நழுவி போய்விட்டதென்று இவரிடம் ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தேன். அவ்வளவுதான். இவன் சொன்னது ஓரளவு உண்மை. ஆனால் ராமானுஜன் கை நழுவி போனதற்கு நான் தான் காரணம் என்கிறான். சரி சரி, அதற்காக இவ்வளவு வாக்குவாதமா? நான் முன்பே சொல்லவில்லை இந்த யோஜனை எல்லாம் சரியாக வராதென்று? இல்லை குருநாதா, சரியாக வந்திருக்கும். சற்று நாம் எச்சரிக்கையாக இருந்திருந்தால். வெகு தூரம் வந்துவிட்டோம். ராமானுஜன் நம் கட்டுப்பாட்டில் தான் இருந்தாக வேண்டும் என்று சற்று அலட்சியமாக இருந்து விட்டேன். அதை அவன் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விட்டான். அவ்வளவுதான். பார்த்தாயா, நீயே இப்போது ஒப்புக்கொண்டு விட்டாய். உன் அலட்சியம்தான் ராமானுஜன் தப்பிச் செல்வதற்கு காரணம். சற்று போரும். நம் அலட்சியம் என்று நான் சொல்ல வந்தேன். திட்டம் சரியாக இருந்திருந்தால் இந்நேரம் கங்கையின் நடுவில் முதலைகளுக்கு இரையாகி இருப்பான் அந்த ராமானுஜன். போதும் கைலாசம். நடக்காத ஒன்றை, நடக்க முடியாத ஒன்றை நீயே கற்பித்துக் கொண்டு அதிலேயே இன்னும் உழன்று கொண்டிருக்கிறாய். ஆனால் நடக்க வேண்டிய ஒன்றை, நடக்க போகின்ற ஒன்றை இதே கங்கையில் நான் நடத்தி காட்ட இருக்கிறேன். வேண்டாம் குருநாதா, நான் சம்பூர்ணம் சுவாமியை மன்னித்து விட்டேன். நீங்களும் மன்னித்து விடுங்கள். பாவம் பிழைத்து போகட்டும். முட்டாள், அதிக பிரசங்கி. நான் உள்ளார்ந்து முக்கியமாக ஒன்றை தெரிவித்துக் கொண்டிருக்கும் போது உனக்கு விளையாட இதுதான் நேரமா? பொறுத்தருள வேண்டும் குருநாதா. தங்கள் உள்ளம் குளிர்ந்து இருக்க அப்படி உரையாடினேன். தாங்கள் சொல்லுங்கள் குருநாதா. சொல்கிறேன் கேள். என் உள்ளம் நிஜமாகவே குளிர்ந்து இருக்க போகும் காரியம் ஒன்று இதே கங்கையில் நடக்கப் போகிறது.
நீங்கள் ஏதேதோ திட்டம் தீட்டினீர்கள் அந்த ராமானுஜனை அழிக்க வேண்டும் என்று. ஆனால் அது பலன் தந்ததோ? இல்லையே. இப்போது இதே கங்கையில் ஒரு சாகச காரியம் நடக்கப் போகிறது. ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. யாரை வைத்து தெரியுமா? கோவிந்தன். கோவிந்தனை வைத்துத்தான் ஒரு அதி அற்புதமான காரியம் இதே கங்கையில் நடக்கப் போகிறது. அதன் பிறகு அந்த கோவிந்தனின் வாழ்க்கை பாதையே மாறப்போகிறது. என் வழியில், இந்த யாதவ பிரகாசனின் வழியில் பயணிக்கப் போகிறது. என்ன குருநாதா சொல்கிறீர்கள்? கங்கையின் பாதையே மாற்றிவிட்டது போல் இருக்கிறதே தங்கள் பேச்சு. ஏளனமா? நான் நினைத்தால் அதையும் செய்வேன். கங்கையின் பாதையை அப்படியே மாற்றி போட என்னால் முடியும். ஆனால் என் நோக்கம் அதுவல்ல. காரணம், இக்காசி ஈஸ்வரனான விஸ்வநாதருக்கு சொந்தமானது. இந்த கங்கை அவர் உடைமை. ஆனால் கங்காதரன் யாருக்கு உடைமை என்பது நாளை உங்களுக்கு புரியும். அதுவரை நீங்கள் இருவரும் பொறுத்திருங்கள். சரி, சதசிற்கு நேரமாகிவிட்டது. சம்பூர்ணம், வாரும் என்னோடு. சரி சுவாமி. இவன் பிரசாதத்தை ஸ்வீகரிக்காமல் எங்கிருந்து நகரமாட்டான். நீர் வாரும். மாணவ செல்வங்களே, இதோ பிரவாகித்து ஓடும் கங்கையை கண்குளிரக் கண்டு தரிசியுங்கள். இந்த கங்கையானவள் உலகங்களையும் தன் புனித தன்மையால் பாவனமாக்குகிறாள். ஆகாசத்தில் இருந்து பெரும் சப்தத்துடனும் அதீத வேகத்துடனும் வந்த கங்கையை சிவபிரான் தன் செஞ்சடையில் தாங்கி கங்காதரன் ஆனான். பிறகு தன் ஜடாமுடியிலிருந்து 7ஆக பிரித்து இப்பூமியில் விட்டார் சிவபெருமான். கிழக்கு திசையில் விடப்பட்ட கங்கை ஹலாதினி, பாவனி, நளினி என்று அழைக்கப்படுகிறாள். மேற்கு திசையில் சூசக்ஷு, சீதா, சிந்து என்று பெயர் பெற்று பிரவாகிக்கிறாள். மொத்தம் 6 ஆயிற்று சுவாமி. 7வது பிரிவு? சரியாக கேட்டாய். 7வது பிரிவுதான் பகீரதன் என்ற மன்னனின் பின்தொடர்ந்து சென்ற பாகீரதி ஆவாள். சிவ சம்பந்தப்பட்டது, மிக புனிதமானது. இதில் ஸ்நானம் செய்து தேவர்களும் சாபமற்று போனார்கள். முனிவர்கள் தொட்ட மாத்திரத்தில் புனிதமடைந்தார்கள். இதே கங்கையான பாகீரதி ஜன்ஹு முனிவரின் ஆசிரமத்தை தகர்க்கப் போக அம்முனிவர் கங்கையை தன் தவ வலிமையால் குடித்துவிட்டார். பிறகு பகீரதனின் வேண்டுதலுக்கு இணங்க தன் காது வழியாக பூமியில் விட்டார். எனவே கங்காதேவிக்கு ஜானவி என்ற பெயர் வழங்கலாயிற்று. மாணவர்களே, அன்றாடம் நாம் கிரகத்தில் நீராடும் போதும் கங்கே என்று மனதில் நினைத்து உச்சரித்தாலே போதும், நம் பாவங்கள் நசித்து போகும். நாம் நீராட செல்லலாமா குருதேவா? ஓ, தாராளமாக. அனைவரும் என்னை தொடர்ந்து வாருங்கள். அதிகமான தூரம் சென்றுவிடக்கூடாது. நான் நின்ற இடத்திற்கு அருகில் நின்று 3 முறை மூழ்கி எழுந்திருக்க வேண்டும். 3வது முறை மூழ்கும் போது உங்களின் இலக்கான அபிலாஷை என்னவோ அதை மனதில் நினைத்துக் கொண்டு மூழ்கி எழுந்திருக்க வேண்டும். உங்களின் பிரார்த்தனை நிச்சயம் பூர்த்தியாகும். நாம் நினைத்தது எதுவாயினும் பூர்த்தியாகுமா குருதேவா? அதில் என்ன சந்தேகம்? நீங்கள் யாருடன் வந்திருக்கிறீர்கள்? சதசில் பார்த்தாய் அல்லவா, வேதாந்த வித்தகன் யாதவ பிரகாசனுடன் வந்திருக்கிறீர்கள். அதை மறந்துவிட வேண்டாம். உங்கள் அபிலாஷைகள் நிச்சயமாக பூரணமாக நிறைவேறும். அதிலும் 3வது முழுக்கின் போது அதை நினைத்து மூழ்க வேண்டியது மிக மிக முக்கியம். சரி, நேரம் ஆக ஆக இந்த பிரவாகம் மேலும் வேகம் எடுக்க வாய்ப்பிருக்கிறது. நாம் அனைவரும் சென்று ஸ்நானம் செய்வோம். வாருங்கள். கோவிந்தா, நீ தயார்தானே?
தயார் குருநாதா. வார்த்தைகள் வாயிலிருந்து அதிகம் சுரத்தில்லாமல் வருகிறது. புரிகிறது. உன் அண்ணன் ராமானுஜனை நினைத்து ஏங்குகிறாயா? என்ன செய்வது? எனக்கும் அதே ஏக்கம் இருக்கத்தான் செய்கிறது. எதிலும் ஒரு தனி வழியை தேடுவது அவன் வழக்கமாகிவிட்டது. அவன் இல்லாமல் இந்த கங்கையில் நான் முழுகுவது சற்று சங்கடமாகத்தான் இருக்கிறது. நீ கவலைப்படாதே. ஈஸ்வரோ ரட்சது என்று நினைத்து கங்கையில் மூழ்குவோம். நிச்சயம் நல்லதே நடக்கும். வா கோவிந்தா, வாருங்கள். அனைவரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். சபேசா, மார்த்தாண்டா, கீர்த்திவாசா, 3 முறை மூழ்கி எழுங்கள். மூன்றாவது முறை மூழ்கும் போது என்ன அபிலாஷையை வைத்தீர்கள்? குளிரில் மூச்சடைத்து விடாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் குருநாதா. நாங்களும் அதைத்தான் நினைத்தோம் குருநாதா. அடச்சே, உங்களை எல்லாம் சரியான தொடை நடுங்குகள். செல்லுங்கள் கரையை நோக்கி. கைலாசம், நீ மூழ்கி எழு. மூழ்கி எழுந்து விட்டாயா? உனக்கு தோன்றியது என்ன? மிகவும் பசிக்கிறது, உடனே சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது குருநாதா. எல்லாம் என் தலையெழுத்து. நீ எல்லாம் எப்போது கரையேறப் போகிறாயோ தெரியவில்லை. இதோ ஏறிவிட்டேன் குருநாதா. குருநாதா, நான் மூழ்கட்டுமா? மூழ்கி எழும். மூன்றாவது முழுக்கு. இதுவே தாழவில்லை சுவாமி. மூன்றாவதாக மூழ்கினால் அதோ அங்கே மிதப்பேன். கஷ்டம் கஷ்டம். சரி, கரையேறி நில்லும். கோவிந்தா, நானும் நீயும் 3 முறை மூழ்கி எழுவோம். நான் முன்பு கூறியதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறாய் அல்லவா? இருக்கிறது சுவாமி. நல்லது. கங்காதேவியை மனதில் பிரார்த்தித்தபடி மூழ்கி எழுவோம். 1, 2, 3. சுவாமி, அடியனின் கைகளில் பாருங்கள். ஆஹா ஆஹா, என்ன விந்தை! இது என்ன அற்புதம்! கோவிந்தா, உன் ஜென்மம் சாபல்யம் அடைந்து விட்டது. நீ பெரும் பேறு பெற்று விட்டாய். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் குருநாதா? கோவிந்தா, உன் கைகளில் நீ காண பெறுவது சாட்சாத் அந்த காசி விஸ்வநாதனே. கங்கையை தன் ஜடாமுடியில் கொண்ட கங்காதரனே, என்னிடம் வரவேண்டியவர் உன்னிடம் பிரீத்தியாகி உன் உள்ளங்கையில் பிரத்யட்சமாகிவிட்டார். நீ ஸ்பரிசித்து ஏற்கும்படி உன் கைகளில் பிரசன்னமாகிவிட்டார். நீயே பாக்கியவான், நீயே பாக்கியவான். அனைவரும் பாருங்கள், கோவிந்தனின் கைகளில் பிரசன்னமாகி இருக்கும் கங்காதரனை பாருங்கள். அனைவரும் பார்த்தீர்களா? அனைவரும் பார்த்தீர்களா?
காசி யாத்திரை முடிந்து ஊர் திரும்பும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிறந்த பலன் கிட்டும் கோவிந்தா. ஆனால் உனக்கோ பலன் கைமேல் காசியிலேயே கிடைத்து விட்டது. அந்த சிவபிரான் நடத்திய திருவிளையாடலே இது. அப்பெருமான் உன்னை தன்னுடைய பக்தனாக்கிக் கொண்டான். உன் உள்ளங்கையில் அடைக்கலமாகி உவகையாக எழுந்தருளிவிட்டான். இனி நீ இப்பெருமானை மறவாதே. இன்று முதல் உன் வாழ்வு இனி இவரோடு. பிறை சூடிய கைலாயபதி இப்போது உன் கையில். இமயத்தின் உச்சியில் இருப்பவரை உன் கைகளில் கொணர்ந்து விட்டாய். உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் ஆகிவிட்டாய். ஆம், இன்று முதல் நீ உள்ளங்கை கொணர்ந்த நாயனார். உள்ளங்கை கொணர்ந்த நாயனார். வாழ்க வாழ்க, உள்ளங்கை கொணர்ந்த நாயனார். வாழ்க வாழ்க, உள்ளங்கை கொணர்ந்த நாயனார். வாழ்க